Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 3-year LLB லா அட்மிஷன் பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏற்படக்கூடிய டவுட்ஸ்க்கு உங்களுக்கு இந்த வீடியோல வந்து क्वेश्चनக்கு வந்து ஆன்சர் பண்ண போறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. அந்த டவுட்ஸ்க்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து கிளியர் பண்ண போறேன். காலேஜில் அட்மிஷன் ஜாயின் பண்ணும்போது ஏதாவது ஃபீஸ் பே பண்ணணுமா, எந்த டேட்டில் வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கொடுத்துட்டு வந்துடணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து போயிட்டு காலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அட்மிஷனை போட்டு வந்துட்டாங்க. அதை எனக்கு சில பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது ரிலேட்டடாக வந்துருக்கக்கூடிய அப்டேட்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து முதல்ல வந்து அட்மிஷன் எல்லாருமே வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபில் யாரெல்லாம் அதுக்குள்ளே இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அலாட்மெண்ட் காப்பி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க யூனிவர்சிட்டி சைட்லேருந்து. யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த காலேஜோடைய அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த காலேஜில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். அக்டோபர் 25 to 27 நீங்கள் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் வந்து உள்ளே போயிட்டு அட்மிஷன் வந்து போட்டிங்க. அந்த அட்மிஷன் போடுறதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிசி இல்லை, எங்ககிட்ட வந்து ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்கிறீங்க. உங்ககிட்ட இப்போதைக்குன்னு கையில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷனுக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட வந்து இப்போ வந்து டிசியோ இல்லை வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோ வந்து இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிக்வெஸ்ட் லெட்டர் மாதிரி ஒன்று பிரின்சிபல் வந்து கேட்பாங்க. அந்த ரிக்வெஸ்ட் லெட்டரை நீங்கள் வந்து வீட்டில் இருந்து எழுதி கொண்டு போயிருங்க. ஸோ முதல்ல உங்ககிட்ட வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் வந்து இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். உங்ககிட்ட வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து இல்லை, என்கிட்ட ஓவரால் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா உங்ககிட்ட எந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லையோ அதை பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல உங்கள் பேரும் பெருனர் ஃப்ரம் அப்படிங்கிற டூலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜுக்கு நீங்கள் அட்மிஷன் போட போகிறீங்களோ அந்த காலேஜோடைய பிரின்சிபால், அந்த காலேஜோடைய அட்ரஸ், காலேஜ் பேரை போட்டு, சார் இந்த மாதிரி வந்து என்கிட்ட இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து இப்போதைக்கு என்கிட்ட வந்து கிடையாது, நான் யூஜி வந்து முடிச்சிருக்கேன், இந்த வருஷம் வந்து முடிச்சிருக்கேன், எங்கள் யூஜி காலேஜில் எங்கள் யூஜி யூனிவர்சிட்டியில் வந்து இப்போதைக்குன்னு கொடுக்கல, இந்த டேட்டுக்குள்ளே வந்து நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்ககிட்ட சப்மிட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் ஒன்று எழுதிட்டு அது உங்கள் சிக்னேச்சரும் உங்கள் பேரண்ட்ஸ் சிக்னேச்சரும் நீங்கள் போட்டு வந்து கொண்டு போய் கொடுத்தாலே போதுமானது. அவங்க வந்து அப்செட் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா? இந்த அட்மிஷன் டயத்தில் வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது கேட்டகரி வைஸ் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். பிசி கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1300 rupees வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஸ்பாட் அட்மிஷனுக்கு நம்ம வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி, டிஎம்சி கேட்டகரி, எஸ்சி எஸ்டிக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது மாறுபடும். சரிங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜோடைய வெப்சைட்லேயே வந்து ஃபீஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃபீஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல 3-year LLBக்கு எவ்வளோ ஃபீஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5-year LLBக்கு எவ்வளோ ஃபீஸு, எல்எல்எம்க்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3-year LLBக்கு இது எல்லாமே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1300 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சம்திங் வரும். அது எல்லாமே நீங்கள் வந்து அந்த அட்மிஷன் டயத்தில் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்மிட் பண்ணி அந்த அஃபிடவிட் எல்லாமே அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிரின்சிபால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அதை போல தான் நீங்கள் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்கள் அலாட்மெண்ட்டை கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து TNDALU, அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கையில் இருக்குது. அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு வேற யாருக்காவது கொடுக்கறதுக்கான ப்ரொசீஜர் அவங்க வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கான அலாட்மெண்ட் வந்து 25 to 27 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த அட்மிஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து நான் வந்து வெளியூர்லேருந்து வரணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நிறைய பேர் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ 27ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் போயிட்டு அட்மிஷன் வந்து போட்டுருங்க. சரிங்களா? அதுலேயும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து, ப்ரோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரூம் கட் ஆஃபில் என்னுடைய காலேஜ் வந்து சென்னையில் கிடச்சிருக்கு, ஆனால் என்னுடைய சொந்த ஊர் வந்து மதுரை, ஆனால் எனக்கு வந்து நேரில் அங்கே வந்து போக முடியாது, நான் அதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ரெண்டாவது கவுன்சிலிங் வந்து நான் அட்டன் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் உங்களுடைய பேர் எல்லாமே வந்து செலக்ட் ஆகிட்டீங்க, உங்கள் மார்க்கில் பேஸ் பண்ணி வந்திருக்கு. நீங்கள் சென்னைக்கு போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு ரீஅலாட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்லாம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, அப்படி வந்து பண்ணவே முடியாது. சரிங்களா? அதையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். காலேஜ் எப்போ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நவம்பர் 3ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரிலாம் கிடையாது. யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்களோ அது போல தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நவம்பர் 3ஆம் தேதி வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க 3-year LLBக்கு. அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 2ஆம் தேதி போயிட்டு ஹாஸ்டலில் போயிட்டு நீங்கள் தங்கிக்கலாம். சரிங்களா? நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து ரெகுலராக
யூனிஃபார்ம் மூலியமா நீங்கள் வந்து போயிட்டு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்க. கவர்மெண்ட் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்ட் டைம் தான், ஷிஃப்ட் பேஸ்டு தான் உங்களுக்கு வந்து இருக்கும், மார்னிங் அண்ட் ஈவினிங். அதுக்குள்ள அதில் அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த ஷிஃப்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்களோ அந்த ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து காலேஜுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் அட்மிஷனுக்கான ப்ரொசீஜர். இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போட்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம சேனல் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு நிறைய நம்ம சேனலோடைய ஒரு வழிகாட்டுதல் படி நிறைய பேர் போயிட்டு அட்மிஷன் போட்டு வந்துட்டீங்க. செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பார்க்கும்போது நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்னா செகண்ட் வீக்ல வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சரிங்களா? இவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் சீட் வந்து கொடுத்து முடிச்சுட்டு, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சீட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு, ஸ்பெஷல் ரெசர்வேஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செகண்டுக்கு வந்து வருவாங்க. சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. வேற ஃபர்தரா உங்களுக்கு வந்து லா யூனிவர்சிட்டியோ இல்லை லா ரிலேட்டடா அட்மிஷன் கவுன்சிலிங் ரிலேட்டட் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல சந்திப்போம். தேங்க்யூ.